Global Talk. அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று மத்திய கிழக்கிலிருந்து சூடான செய்திகள் சில வந்திருக்கின்றது. இந்த வகையிலே இன்று பேசப்பட போகும் முக்கியமான செய்திகளானது, இஸ்ரேலிய மருத்துவமனையில் மரணத்தை தழுவினான் அபு ஷபாப். அடுத்த செய்தியாக, ரஃபா வாயிலை திறக்கப் போவதில்லை என்று நாடகமாடும் எகிப்தின் ரகசியம், ரஃபா சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறிய முக்கிய ஹமாஸ் போராளிகளுக்கு என்ன ஆனது போன்ற முக்கிய செய்திகளோடு மேலும் சில செய்திகளை முடியுமானால் 10 நிமிடங்களுக்குள் தொகுத்து தருகின்றோம். செய்திகளை முழுமையாக கேளுங்கள். ரஃபாவில் கடுமையான துப்பாக்கி சூடு. ரஃபாவில் உங்களுக்கு தெரியும், பதுங்கு குழிக்குள், அதாவது சுரங்கப்பாதைக்குள் காசாவுடைய போராளிகள் உள்ளே இருக்கின்றார்கள். அவர்களை வெளியே பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஹமாஸின் உயர்மட்ட பிரிவு அமெரிக்கா, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகளுடன் பேசி வந்தது. ஆனால் அதற்கு இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மறுத்து வந்தது, உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை இஸ்ரேலுக்கு அறிவித்தது. அதாவது, உங்களுடைய ஒரு முக்கிய ராணுவ அதிகாரி சில வருடங்களுக்கு முன், அதாவது இந்த போருக்கு அக்டோபர் 7க்கு முன்னதாக நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார். அவருடைய உடல் காசாவிலே தான் புதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடல் வேண்டுமென்றால் இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே இருக்கின்ற இந்த போராளிகளை பாதுகாப்பாக இஸ்ரேல் வெளியேற அனுமதிக்க வேண்டும் என்று ஹமாஸ் அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பை கேட்ட இஸ்ரேலோ, இதோ யுத்த நிறுத்த மீறல், எங்களது ராணுவ வீரர்களுடைய உடல்களை அவர்கள் கொடுக்காமல் யுத்த நிறுத்த உடன்படிக்கையை மீறுகிறார்கள் என்று இஸ்ரேல் கொக்கரிக்க, அதற்கு ஹமாஸ் கூறியது, இவர் அக்டோபர் 7க்கு முன் நடந்த ஒரு துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய அதிகாரி, அவரை இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்க முடியாது. இந்த ஒப்பந்தம் அக்டோபர் 7க்கு பிறகு நடந்த விடயங்களை மையப்படுத்தி தான் எழுதப்பட்டது. ஆகவே நாங்கள் உடன்படிக்கையை மீறவில்லை. எனவே புதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரியுடைய உடல் பாகங்கள் வேண்டுமென்றால் சுரங்கப்பாதையில் இருக்கின்ற போராளிகள் பாதுகாப்பாக வெளியே வர வேண்டும் என்று ஹமாஸ் கஸ்ஸாம் போராளிகள் திட்டமாக அறிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மரணித்து போன இந்த அதிகாரிகளின் குடும்பம் இஸ்ரேல் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து மக்களை அழைத்து டெல் அவிவில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதாவது, இந்த நெத்தனியாகு மிக சரியாக ஒப்பந்தத்தை கடைபிடிக்காமல் இருப்பதாலேயே எனது கணவர், எனது உறவினரின், எனது குடும்பத்தாரின் இந்த பூத உடலை முறையாக அடக்கம் செய்வதற்கு காசாவிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது. இவர் இறந்தாரா, உயிரோடு இருந்தாரா என்பது இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. இப்போதுதான் தெரிய வந்துள்ளது, இவர் இறந்து தற்போது காசாவில் புதைக்கப்பட்டுள்ளார் என்று. ஆகவே எங்களுக்கு இந்த உடல் வேண்டும் என்று திட்டமாக அந்த குடும்பமும் மக்களும் இஸ்ரேலுக்குள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பின்னர் இந்த விடயம் அமெரிக்காவுக்கு செல்ல, அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாரு, கத்தாரில் இருக்கிற ஹமாஸுடைய முக்கிய உறுப்பினர்களோடு பேசி, நான் சுரங்கத்தில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வருவேன், நீங்க எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம், அதுக்கு நான் பொறுப்பு என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய குழுவும் இந்த ஹமாஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி, அவர்களும் சரி என்று இந்த சில வருடங்களுக்கு முன் மரணித்து போன அந்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரியுடைய உடல் பாகங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்தி, இவர்களை பாதுகாப்பாக செஞ்சிலுவை சங்கத்தின் கையில் கொடுத்து விடுங்கள், நிராயுத பாணியாக அவர்கள் வெளியே வருவார்கள், இது ஆயுத கலைப்பின் முதல் கட்டம் என்றெல்லாம் இஸ்ரேலோடு பேசியுள்ளது. ஆனால் இஸ்ரேலோ அதனை திட்டமாக மறுத்துவிட்டார்கள். அப்படிங்கிற நியூஸ் தான் ஊடகங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இதெல்லாம் அமெரிக்காவுடைய டிராமாவோ தெரியவில்லை. அதாவது, நாங்கள் உங்களோட பேசுவோம், நீங்கள் திடமாக அதனை மறுங்கள் அப்படின்னு அமெரிக்கா பின்னால பேசி முன்னால சமாதானம் கதைச்சாங்களோ தெரியல. இஸ்ரேல் இந்த டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த பேச்சை முற்றுமுழுதாக மறுத்ததாகவே செய்திகள் வெளிவந்தது. அதற்கு ஹமாஸ் அறிவித்தது, இவர்கள் திடீரென்று வெளியே வந்து இஸ்ரேல் ராணுவத்தினரை தாக்கினால் நாங்கள் எந்த பொறுப்பும் அல்ல என்று அவர்கள் கூறி வந்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. இஸ்ரேல் அறிவித்தது, அவர்கள் சுரங்கப்பாதைக்குள் இருந்தே உயிரிழந்து விட்டார்கள், இன்னும் சிலரை நாங்கள் அழித்து விட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். இப்போது சுரங்கப்பாதைக்குள் யாரும் இல்லை என்ற ஒரு கதையை முழு ஊடகங்களுக்கும் பரப்பி வந்தார்கள். அதற்கு உதாரணமாக, சில நாட்களுக்கு முன் அந்த சுரங்கப்பாதையிலிருந்து 2 அல்லது 3 பேர் வெளியே வந்த போது அவர்களை வான்வழி தாக்குதல், அதாவது ட்ரோன்கள் மூலம் கொலை செய்த காட்சியை இஸ்ரேல் வெளியிட்டிருந்தது. இந்த காட்சிகளை நாம் பார்த்து உலகம் சொன்னது, இப்போது இந்த சுரங்கப்பாதைகளை யாரும் இல்லை, இஸ்ரேல் சொல்வது போல எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று தான் சகல ஊடகங்களும் பேசி வந்தது. ஆனால் நேற்று திடீரென்று ரஃபா பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. ரஃபாவின் பதுங்கு குழிக்கில் இருந்து திடீரென்று 3 காசாவுடைய ஹமாஸ் கஸ்ஸாம் போராளிகள் வெளியே வந்து அங்கிருந்த யுத்த டாங்கிகளுக்கு ராக்கெட் தாக்குதல் செய்துள்ளார்கள். அதாவது, கையிலிருந்து RPG தாக்குதல் ஒன்றை செய்துள்ளார்கள். இதற்கு பின் இந்த மூவருக்கும் இஸ்ரேல் படைக்கும் துப்பாக்கி சண்டை இடம்பெற்றதாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது. பின்னர் அந்த தாக்குதலில் 2 பேர்
உயிரிழந்ததாகவும் ஒருவர் தப்பி மீண்டும் அந்த நுழைக்குழிக்குள் அதாவது சுரங்கப்பாதைக்குள் சென்று விட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் செய்தியை அறிவித்தது. ஆனால் இது சம்பந்தமாக அரபு ஊடகங்கள் பேசும்போது 2 பாலஸ்தீன போராளிகள் சுரங்கப்பாதையில் இருந்து வெளியே வந்து இஸ்ரேலுடைய மெர்காவா டாங்கிகள் மீது எதிர்ப்பு ராக்கெட்டுகளை முதலில் ஏவினார்களாம். இன்னொருவர் நமீர் என்ற இஸ்ரேல் படை வாகனத்தின் மீது நிலத்தில் தவிழ்ந்து வந்து வெடிகுண்டு ஒன்றை அந்த வாகனத்தில் ஒட்டிவிட்டு மீண்டும் பாதுகாப்பாக அந்த சுரங்கப்பாதைக்குள் தப்பி சென்று விட்டாராம். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய படைக்கும் வெளியே வந்த அந்த 2 ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாம். இந்த துப்பாக்கி சண்டையில் 4 இஸ்ரேலிய சிப்பாய்கள் படுகாயமடைந்ததாகவும் அவற்றில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் ஆபத்தாக மாறியதாகவும் மற்றவர்கள் ராணுவத்திலிருந்து விலகிச் செல்லக்கூடிய அளவில் படுகாயமடைந்ததாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இவ்வாறு காயமுற்றவர்கள் இஸ்ரேலுடைய ஜொலானி என்று சொல்ற படையை சேர்ந்தவர்கள் என்று இந்த அரபு ஊடகம் செய்தியை தெரிவிக்கின்றது. உண்மையில் இந்த 2 போராளிகளை எதிர்ப்பதற்காக அங்கிருந்த பல நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய கோலை ராணுவம் அவர்களை நோக்கி துப்பாக்கி வேட்டை நிகழ்த்தியுள்ளது என்பதுதான் இங்கிருந்து நாம் புரியக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் அந்த 2 பேரும் இஸ்ரேல் உள்ள அதிநவீன துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டிருக்கும் 4 பேரை மறுபடியும் படையில் இணையாதவாறு தாக்குதல் நடத்திவிட்டு வீரமரணம் அடைந்துள்ளார்கள் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது, இந்த சுரங்கப்பாதையில் இருந்து அவர்களுக்கு பசி தாங்க முடியாமல் உயிர் வாழ்வதை விட போராடி உயிரிழப்போம் என்று தான் அவர்கள் இப்போது வெளியே வருகிறார்கள். இதுவரையும் நாங்கள் 40க்கு மேற்பட்ட இந்த சுரங்க போராளிகளை கொன்றுவிட்டோம். தற்போது வெளியில் வந்த 3 பேரில் 2 இறந்து விட்டார்கள். 3வது நபர் ரஃபாவுக்குள் எங்கே தப்பி செல்கின்றார் என்று இஸ்ரேலிய ராணுவம் பள்ளத்த தேடுதல் நடவடிக்கையை ரஃபாவுடைய கிழக்கு பகுதியில் மேற்கொண்டு வருகிறதாம். மேலும் இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது, இந்த சுரங்க ஹமாஸ் போராளிகளுடைய தாக்குதலுக்கு காசாவில் பதில் தாக்குதல் செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளதாக இந்த செய்திகள் தெரிவிக்குது. இந்த செய்திகள் வெளிவந்ததை தொடர்ந்து சில மணித்தியாலங்களுக்கு பிறகு காசாவில் பொதுமக்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு இந்த இஸ்ரேல் கொடுங்கோல் ராணுவம் தாக்குதல் நடத்திய செய்தியும் இந்த அரபிய ஊடகம் வெளியிட்டுள்ளது. பாருங்கள் சகோதரர்களே, கோழைகள் போராளிகளை பழி வாங்குவதற்காக பொதுமக்கள் மீது குண்டு வீசி இவர்களுடைய கோபத்தை தணித்துக் கொள்கிறார்கள். இந்த வகையிலே இந்த இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி முக்கியமான ஒரு கேள்வியை ஊடகங்கள் தொடுக்கின்றது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன் ரஃபாவில் உள்ள சுரங்க போராளிகளை அனைவரையும் முழுமையாக அழித்து விட்டோம் என்றல்லவா இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருந்தது. அவ்வாறு இருக்கும் போது எப்படி அந்த சுரங்க பாதைக்கிலிருந்து 3 பேர் வெளியே வந்துள்ளார்கள், இன்னும் அந்த சுரங்க பாதைக்குள் இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் ராணுவத்தின் முரண்பாடான பேச்சுகளை இஸ்ரேலில் உள்ள பிரபலமான ஊடகங்களே அதனை சுட்டிக்காட்டி விமர்சித்து நையாண்டி செய்வதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அடுத்த செய்தியாக, காசா ரஃபா வாயிலை நாங்கள் திறக்கப் போவதில்லை என்று எகிப்துடைய அதிபர் சிசி குறிப்பிட்டு வந்த செய்திகள் நீங்கள் அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தற்போது கிடைக்கும் செய்தி என்னவென்றால், ரஃபா வாயிலை திறக்க மாட்டேன் என்று சிசி சொல்வது ஒரு நாடகமாகும் என்று செய்திகள் குறிப்பிடுகிறது. அதாவது இஸ்ரேல் தற்போது எகிப்துடன் மிக ரகசியமாக பேசி ரஃபா வாயிலை சூசகமாக திறப்பதற்கு தயாராக உள்ளனர். அதாவது உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் பாலஸ்தீனர்களில் சுமார் 155 மேற்பட்டவர்களை, அதாவது காசாவில் உள்ளவர்களை காசாவிலிருந்து மிக ரகசியமாக வெளியெடுத்து இஸ்ரேலில் உள்ள ரமோன் விமான நிலையத்திலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைத்த செய்தியை நீங்கள் எமது முன்னைய பதிவில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து ஹமாஸ் கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்தது. காசாவில் எங்களது பூரண அனுமதி இல்லாமல் காசாவில் உள்ளவர்களை நாடு கடத்தும் பணியில் இஸ்ரேல் ரகசியமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் மூலம் காசாவில் உள்ளவர்களை குறைக்கலாம் என்ற திட்டமே இந்த தென்னாப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அனுப்பப்பட்ட திட்டம். ஆகவே நாங்கள் இதற்கு பிறகு மிகவும் இந்த விடயத்தில் கண்டிப்பாக இருப்போம் என்று ஹமாஸ் அறிவித்ததும் நீங்கள் அநேக செய்தி ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதனைத் தொடர்ந்து இந்த காசா மக்களை வேறு நாட்டுக்கு கடத்துவது இஸ்ரேலுக்கு தற்போது சிக்கலாகிவிட்டது. இந்த நிலையில் எகிப்து சிசியுடன் மிக ரகசியமாக பேசிய இஸ்ரேல் ரஃபா வாயிலை திறந்து வெளிநாடுகளுக்கு செல்ல விருப்பமானவர்களை மிக ரகசியமாக ரஃபா வாயிலுக்கு வரும்படி அழைத்து அங்கிருந்து இலகுவாக மக்களை, அதாவது தன்னிச்சையாகவே எந்த தடங்களும் இல்லாமல் எகிப்துக்குள் ஓடி செல்ல விட்டு அங்குள்ள செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக முன்பு போல வேறு நாடுகளுக்கு இந்த காசாவுடைய மக்களை அனுப்புவது என்ற ஒரு ரகசிய திட்டம் எகிப்துடன் பேசப்பட்டிருப்பதாக இன்று பிரபல தமிழ் ஊடகங்களில் கூட செய்திகள் வெளிவந்ததை நான் இன்று பார்வையிட்டேன். அதாவது ரஃபா கேட்டை திறந்துவிட்ட மக்கள் எப்படியாவது பசி பட்டினியில் அங்கால பக்கம் ஓடி செல்வதற்கு தான் தயாராக இருக்கிறாங்க. ஆகவே இந்த பசி பட்டினியில் இருக்கிற மக்களை இந்த பசியை பயன்படுத்தி பட்டினியை பயன்படுத்தி எகிப்துக்கு அழைத்து வேறு நாடுகளுக்கு கடத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் காசாவில் உள்ள சனத்தொகையை முற்றுமுழுதாக குறைத்து மீதமானவர்களை இலகுவாக ஆயுதங்களை கொண்டு அழித்து விடலாம் என்று கற்பனை பண்ணுகின்றார்கள் போலத்தான் இந்த செய்திகளிலிருந்து நமக்கு புரிய கிடைக்கின்றது.
அடுத்த செய்தியாக யாசிர் அபு சபாப், அவனை பற்றி உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கும். ஹமாஸுக்கு எதிராக காசா நிலப்பரப்புக்குள், இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசா நிலப்பரப்புக்குள் பல்வேறு சூழ்ச்சிகளையும் அடாவடித்தனங்களையும் அவிழ்த்துவிட்ட ஒருவன் தான் இந்த யாசிர் அபு சபாப் என்பவன் ஆகும். இந்த வகையில் ஹமாஸ் இவனையும் இவனுடைய குழுவையும் குறித்த கால அளவு கொடுக்கப்பட்டு, நாங்கள் பொது மன்னிப்பு தருகிறோம், நீங்கள் சரணடையுங்கள், ஆனால் இந்த குறித்த கால பகுதிக்கு பின்னால் ஹமாஸ் கசாம் போராளிகளிடம் சரணடையாவிட்டால் நீங்கள் தேடி வேட்டையாடப்படுவீர்கள், உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தொடர்ச்சியாக காசாவுடைய போராளிகள் அறிவித்து வந்தார்கள். ஆனால் யாசிர் அபு சபாபோ இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு காசாவுக்குள் திடீரென்று நுழைந்து அங்குள்ள பொதுமக்கள் சில குடும்பங்களை கடத்தியது, கொலை செய்தது, நிவாரணப் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களை ஆயுதங்களை காட்டி கடத்தி கொண்டு இஸ்ரேலுடைய பகுதிக்குள் கொண்டு செல்வது போன்ற பல்வேறு அடாவடி அட்டுழியங்களையும் அக்கிரமங்களையும் செய்து வந்த ஒருவன் தான் இந்த யாசிர் அபு சபாப். யுத்தத்தின் போது இஸ்ரேலிய படைகளை இலகுவாக இனம் காண முடியும். ஆனால் இந்த யாசிர் அபு சபாபுடைய படைகளை ஹமாஸ் கசாம் போராளிகளால் மிக சரியாக அடையாளம் காண முடியாமல் தான் இருந்தது. காரணம், இவனும் பாலஸ்தீனிய வர்க்கத்தை சேர்ந்தவன். ஆகவே கூட்டத்தோடு கூட்டமாக இந்த கூட்டம், அதாவது அபு சபாபுடைய கூட்டம் காசாவுக்குள் நயவஞ்சக வேலையை தொடர்ந்து அவிழ்த்து கொண்டே இருந்தது. நேற்று கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த 4 காசாவுடைய நயவஞ்சகர்கள் 4 ஹமாஸ் போராளிகள் சுட்டுக் கொண்ட செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையிலே இந்த அபு சபாபுடைய படைக்கும் ஹமாஸுக்கும் ஆங்காங்கே தாக்குதல் நடப்பது வழமையாகவே இருந்தது. இந்த வகையிலே இந்த யாசிர் அபு சபாப் ரஃபாவின் பகுதியிலேயே மிகவும் செல்வாக்கு உள்ளவனாக, அதாவது இஸ்ரேலுடைய முழு பாதுகாப்பில் இருக்கும் ஒருவனாக காணப்படுகின்றான். இந்த சபாபுக்கு உணவு, பாதுகாப்பு, வீடு போன்ற அனைத்து வசதிகளும் இவனுக்கும் இவனது சகாக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றது. இந்த அபு சபாபுடைய படையில் சுமார் 5000க்கு இடைப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய முக்கிய இடமாக தற்போது ரஃபா வலயமே அமைந்துள்ளது. அதாவது ரஃபா பகுதியில் தற்போது முற்றுமுழுதாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த வகையில் இந்த ரஃபா பகுதிக்கு உள்ளால தான் யாசிர் அபு சபாப் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் முதலில் செய்திகள் வெளியிடுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் அவை ஊர்ஜிதமற்ற தகவல் என்று குறிப்பிடப்பட்டாலும் தற்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் அதனை உறுதி செய்துள்ளது. முதலில் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொன்னது, இந்த ரஃபா பகுதிக்குள் கசாம், ஹமாஸ் போன்ற போராளிகள் ஆழ ஊடுருவி இவ்வாறான கொலைக்களங்களை நிகழ்த்தி வருகிறார்கள் என்றவாறு செய்திகளை வெளியிட்டிருந்தது என்று அரபிய ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. பின்னர் சில மணி நேரங்களுக்கு பிறகு மறுபடியும் இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தியை அறிவிக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவத்திலிருந்து வரும் தகவலின்படி இந்த யாசிர் அபு சபாப் படை கூட்டத்துக்குள் நடந்த அடிதடி குழப்பம் காரணமாக யாசிர் அபு சபாப் படுகாயமடைந்தான். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலில் காணப்படும் ஷெவா நகரில் உள்ள சொராக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றான். அந்த சொராக்கா மருத்துவமனையிலேயே இந்த யாசிர் அபு சபாப் படுகாயங்களால் உயிரை விட்டான் என்று இஸ்ரேலுடைய சேனல் 14 என்ற ஊடகம் செய்தியை வெளியிட்டுள்ளது. இங்கே என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் புரியவில்லையாம். ஆரம்பத்தில் ஹமாஸ் போராளிகள் ஊடுருவி கொலை செய்தார்கள். பின்னர் அவர்களுக்குள், அதாவது அபு சபாப் கூட்டத்துக்குள் நடந்த அடிதடியினால் கொலை செய்யப்பட்டான் என்றெல்லாம் முரண்பாடான கருத்துக்களை, அதாவது இஸ்ரேலிய தணிக்கை கட்டுப்பாடுகளை மீறி இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடுவது ஒரு சந்தேகத்தை கிளப்புவதாக சிலர் குறிப்பிடுகிறார்கள். அதாவது எப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ராணுவமே இவனை போட்டு தள்ளிவிட்டு ஹமாஸும் கசாமும் ஊடுருவி கொண்டான்கள், பின்னர் அந்த கதையை மாற்றி இல்லை அபு சபாப் கூட்டத்துக்குள் நடந்த மோதலின் விளைவாக கொல்லப்பட்டான் என்று கதையை பிரட்டுவதை கொண்டு இதை யார் செய்திருப்பார்கள் என்று பல்வேறு யூகங்களும் கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றது. எது எப்படியோ இந்த யாசிர் அபு சபாப் எங்கு செல்ல இருந்தானோ தற்போது அந்த இடத்துக்கு சென்றுள்ளான். ஊட்டி வளர்த்த நாய்க்குட்டிக்கு வளர்த்தவனே விஷம் வைத்துள்ளான் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து யூகிக்கக்கூடியதாக உள்ளது. சரி சகோதரர்களே, இந்த செய்தி சற்று நீண்டுவிட்டது. மீண்டும் முக்கிய செய்திகளின் தொகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுபடியும் உங்களுக்கு தருவதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இது குளோபல் லைப்ரரியின் குளோபல் டாக் நிகழ்ச்சி.